பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 132 சங்கீதம் 14 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம். தேவனாகிய கர்த்தர் காலை வேளையில சொல்லுகிறார், என்றென்றைக்கும் உனக்குள்ளாக நான் தங்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆகையால உங்களுக்குள்ளாக நான் வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? சோ அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தம்முடைய காரியத்துக்காக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆமேன். அவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் நீதான், உன்னுடைய இருதயம் தான், உன்னுடைய ஆலயம் தான், நான் உனக்குள்ள நான் வாசமா இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீதை குறித்ததான அருமையான வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். தாவீது விதமாய் தேவனை நோக்கி சொல்லுவார், ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணிவித்த ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தின் நிமித்தம் என் முகத்தை கண்டு என்னை புறக்கணியாதிரும் என்று அவர் வேண்டிக் கொள்வார். அப்போதுதான் கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார், பா நான் என்றென்றைக்கும் உனக்குள்ள விரும்பி இருக்கிறேன், நான் உனக்குள்ள வாசமா இருக்க போறேன், ஆகையால நான் வாசம் பண்ணுகிற இந்த இடத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையில தேவன் நம்மோடு பேசுகிறார். பல நினைவுகள் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கிறது, பயங்கள் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் பண்றது தேவனுக்கு பிடிக்கலையோ, அதனால கர்த்தர் என்னை ஆண்டவர் வெறுத்துட்டாரோ, என்னை ஒதுக்கிட்டாரோ, ஆண்டவர் அவருடைய முகத்துக்கு முன்பதாக என்னை வைக்காம தள்ளிடுவாரோன்னு சில நேரங்களில் நமக்கு தோன்றலாம். நம்மளுடைய பலவீனத்தின் நிமித்தமாக நமக்கு அந்த சிந்தனைகள் வரும். ஆனால் இன்றைக்கு காலை வேளையில தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை புறக்கணிப்பதில்லை, நான் அபிஷேகம் பண்ணின தாவீதின் நிமித்தமும் உனக்கு சொல்லுகிறேன், தாவீதின் நிமித்தம் அவன் முகத்தை நான் புறக்கணிப்பதில்லை. கர்த்தர் எப்பொழுதுமே அபிஷேகம் பண்ணினவர்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நிற்கிற உங்களுடைய கால்களை கர்த்தர் கனப்படுத்துவார். தேவ சமூகத்துல நின்று நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் கனத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பின உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாய் நேசிப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் தேவாலயத்தில் இருக்கிறதே விரும்புவார். ஏன்னா தேவாலயத்தில் வருகிறவர்கள் அவர்களுடைய இருதயங்கள் எப்போதும் சீர்தூக்கி பார்க்கப்படும், அவருடைய காரியங்கள் எல்லாம் ஆராயப்படும், அவர்களுடைய எல்லா முகங்களும் பிரகாசிக்கப்படும். அந்த இடம்தான் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிற இடம் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில தேவ வசனத்தை கேட்க தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே என்னை புறக்கணியாதிரும், ஆண்டவரே ஆண்டவரே என்னை தள்ளாதீங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆண்டவரே அப்பா விட்டுடாதீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இயேசுவானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகையால அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். அபிஷேகம் பண்ணின தேவன் உங்களை கைவிட மாட்டார். எங்கள் ரட்சகர் உங்களோடு இருக்கிறார். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் பண்ணி சில நாண்டுகளுக்கு பின்பதாக தான் அவர் ராஜாவாகவே மாறுகிறார். அபிஷேகம் பண்ணினவர் நிமித்தமாக தேவன் அந்த அபிஷேகத்தை அப்படியே விட்டுட்டு வேற யாரையோ ராஜாவாய் மாற்றினார், வேற யாரோ ராஜாவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் இல்ல. அபிஷேகம் பண்ணினால், கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்க வைத்தால் நிச்சயமாகவே அந்த முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் ராஜாவாகிய தாவீதை நிலைநிற்க பண்ணினார், என்றென்றைக்கும் அவருடைய இருதயத்தில் வாசமா இருந்தார். கர்த்தர் தாமே தாவீதை உயர்த்தினார். அந்த ஆண்டவர் இந்த தினத்துல உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ண விரும்பி அவர் உங்களிடத்துல வந்திருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை அவர் புறக்கணியார். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். மனுஷர் தவறலாம், தேவன் தவற மாட்டார், தேவன் கைவிட மாட்டார். அவர் உங்களை விரும்பி இருக்கிறார் என்பதுதான் இந்த காலை நற்செய்தி. ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே அப்பா, தாவீதை அபிஷேகம் பண்ணி அவன் முகத்தை ஆண்டவரை புறக்கணிக்காமல் உம்முடைய ஆலயத்தில் வைத்து ஆண்டவரை நீர் விரும்பினபடினாலே, அவனை ராஜரீகமாய் ஆசீர்வதித்தபடினாலே ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவ்விதமாகவே என்னுடைய பிள்ளைகளையும் நீர் வைத்திருக்கிறீர். அவருடைய ஆண்டவரே அப்பா, உம்முடைய இருதயத்தில் அவர்களை வாசம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நீர் கொடுத்த இந்த வேத வசனத்துக்காக நன்றி. என்றென்றைக்கும் என் பிள்ளைகளை நீர் விரும்புகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் வாசம் பண்ணுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கைவிடாமல் வழிநடத்தும், பத்திரப்படுத்தும், பாதுகாத்துகளும். பயத்தையும் பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடுங்க. இன்னைக்கு காலை வேளையில எங்கெல்லாம் பயணிக்கிறார்களோ பத்திரமாய் போய் பத்திரமாய் திரும்பி வரட்டும். தேவையில்லாத இடர்பாடுகள் ஆண்டவரே அப்பா, தோல்வியான எண்ணங்கள் எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். தேவரே நீர் கூட வருகிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தர் தாமே சுகபல ஜீவனோடு காத்துக்கொள்ளும். வியாதியின் பலவீனத்தோடு இந்த காலை வேளையில யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளிட்டு ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து
ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.